ஹலோ, நமஸ்காரம். இப்போது நம்ம ரசப்பொடிக்கான பொருளெல்லாம் வறுக்க போகிறோம். நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்க அளவுக்கு மட்டும் நான் வறுத்துருக்கேன். அதோட அளவு மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா சிவக்க வறுத்தாச்சு. அதுக்கடுத்து சீரகம் 50 கிராம் எடுத்திருக்கேன். சீரகம் லைட்டாக சிவப்பாயிட்டு கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க, போதும். அடுத்ததான் மிளகு 50 கிராமில் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு போடுங்க. ஏன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் இல்லையா. மிளகு போடுறோம், வரமிளகா போடுறோம், காரம் ஜாஸ்தியாகிடும். அதை வறுத்து எடுத்து வச்சது பின்பு வரமல்லி நல்ல வாசனை வரணும். கொஞ்சம் பொடியாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து வச்சுட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இடித்து வழக்கம் போல் நல்ல வானலியில் வறுத்தேன் அப்படின்னா பொரிஞ்சு வந்துடும். அதை நல்லா இடித்து போட்டேன்னா அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மிளகாய் ஒரு வகையில் ருசி தரும். ஸோ காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இந்த அளவெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல். அண்ட் ஆர்டர் கொடுக்குறவங்களும் கொடுங்க. வீடியோ பார்க்குறவங்க எப்பயும் சொல்கிறது தான், ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.